இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே. Hallelujah. Praise the Lord. ஜீவ தண்ணீரை ஊற்றும். Living waters flow into our hearts. Mind upon the broken wounds, cut every bondage. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. இன்னைக்கு 1 அரசர்கள் 7வது அதிகாரம் தியானிக்க போறோம். ஆவியானவரே வாருமையா, ஞானத்தை பொழிந்தருளும், எங்களோட உறவாடும், எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. வார்த்தைக்கு ஏற்றபடியாக நடக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும். இயேசுவே நன்றி. 1 அரசர்கள் 7வது அதிகாரத்துல இங்க சாலமன் அவரோட மாளிகையை கட்டுறாரு. அதுக்கப்புறம் அவர் கோயிலை கட்டுவதையும் நம்ம பார்க்குறோம். இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்குவோம். இதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக 3 வசனங்கள், அதுல மையமா இருக்கின்ற 3 வசனங்களை சிந்திக்கும் போது நமக்கு ஆவியானவர் என்ன சொல்ல விரும்புகின்றார் பார்க்கலாம். 1 அரசர்கள் 7வது அதிகாரத்துல 23 26 வரைக்கும். 1 அரசர்கள் 7வது அதிகாரத்துல 23 26 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? ஒன்று அரசர்கள் 7வது அதிகாரத்துல 23 26 வரைக்கும். காயத்ரி, அவர் வார்ப்பு கடல் அமைத்தார். அது வடிவமாய் இருந்தது. அதன் விட்டம் 10 முழம், உயரம் 5 முழம், சுற்றளவு 30 முழம். அதன் விளிம்பை சுற்றிலும் கீழே முழத்திற்கு 10 மொக்கு வடிவங்கள் செய்யப்பட்டிருந்தன. 2 வரிசையில் இருந்த மொக்குகளும் அதன் வார்ப்பு கடலோடு ஒன்றாய் வார்க்கப்பட்டிருந்தன. ஆமென். 26 வரைக்கும் வாசிட்டீங்களா? 26. அது 12 காலை வடிவங்களின் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அவற்றில் 3 வடக்கையும், 3 மேற்கையும், 3 தெற்கையும், 3 கிழக்கையும் நோக்கி இருந்தன. அவற்றின் மேல் வார்ப்பு கடல் வைக்கப்பட்டிருந்தது. அவற்றின் பின்புறங்கள் உள்நோக்கி இருந்தன. வார்ப்பு கடலின் கன அளவு 4 விரற்கடை. அதன் விளிம்பு பானையின் விளிம்பை போலவும் அல்லி மலரை போலவும் விரிந்து இருந்தது. அது 2000 குடம் தண்ணீர் கொள்ளும். ஆமென். ஆமென். 2000 குடம் தண்ணீர் கொள்ளும். ஸோ இதை இன்னும் நம்ம ஆழமா புரிஞ்சுக்குவோம். ஆனால் இதுல ஆழத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு மேலோட்டமான ஒரு முக்கியமான விஷயம். இந்த 4 திசைகள் பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்கறோம். 12 4 திசைகளும் பார்க்குறாங்க. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாதுகாப்புக்காக, நம்ம போற வழியில பாதுகாப்புக்காக 4 திசைகளையும் நம்ம பாதுகாப்புக்காக கேட்பது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு விஷயம். இது கோயில் கட்டுற ஒரு விஷயங்கள். 4 இந்த 12 இந்த காளைகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த என்ன சொல்லணும், 12 கோத்திரத்தை குறிக்கின்றது. முழுமையான ஒரு பாதுகாப்பு. இந்த 4 திசைகளும் நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறதுக்காக ஜெபித்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு ஆழமான ஒரு ஜெபம். அது ஒரு ஒரு முக்கியமான விஷயம்ன்றதுனால சொன்னேன். ஆனா ஒரு என்ன சொல்றேன், இந்த வசனங்கள்ல ஆழமான ஒரு விஷயம் என்ன, இந்த வசனத்தை தியானிக்கும் போது நமக்கு மற வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 2000 குடம் தண்ணீர் இதை தாங்கக்கூடிய ஒரு விஷயம். சில பேர் இன்னும் அதிகமான இது தாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குருத்துவர்கள் இங்க போய் அவங்க கழுவாமல் அவங்க உள்ள வரவே முடியாது. ஆண்டவரின் பிரசன்னத்துல இந்த கழுவுதல் இல்லாம அவங்க ஆண்டவரோட சன்னதியில அவங்களால வரக்கூடாது. விடுதலை பயண நூல் 30வது அதிகாரத்துல 20 21 வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு நான் சொல்றது தெளிவாக உங்களுக்கு புரியும். விடுதலை பயண நூல் 30வது அதிகாரத்துல 20 21 அது எந்த அளவுக்கு இந்த முக்கியம், இந்த தூய்மை, ஆண்டவரோட பிரசன்னத்துக்கு வருவது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அந்த தண்ணீர் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். வாசிக்கிறீங்க விடுதலை பயண நூல் 30வது அதிகாரத்துல 20 21. இது பழைய ஆகமத்துல ஒரு
விஷயம் தூய்மையை குறிக்கின்றது. ஆனா, புது ஆகமத்துல இது எந்த தண்ணீரை குறிக்கின்றது. அது எப்படி எந்த விதத்துல ஆண்டவர் நம்மள தூய்மைப்படுத்துகின்றார் அப்படின்றத நம்ம ஆழமாக, தெளிவாக புரிஞ்சுக்கலாம். விடுதலை பயண நூல் 30வது அதிகாரத்துல 20, 21 வாசிக்கிறீங்களா? சந்திப்பு கூடாரத்தில் நுழையும்போது அல்லது பலிபீடத்தை நெருங்கி ஆண்டவருக்கு நெருப்பு பலிகளை சுட்டெரிக்கும் பணி புரியும் போது அவர்கள் தண்ணீரால் கழுவிக் கொள்வார்கள். இல்லையெனில் அவர்கள் செத்து மடிவார்கள். அவர்கள் சாகாமல் இருக்கும்படி கைகளையும் பாதங்களையும் கழுவிக் கொள்வார்கள். இது அவர்களுக்கு, அதாவது அவனுக்கும் தலைமுறை தோறும் அவன் வழி மரபினருக்கும் என்றும் உள்ள நியாயமாக இருக்கும். மீண்டும் ஆண்டவர் மோசேயிடம், 5 திருத்தல செக்கல் எடைக்கு உயர்தர வெள்ளைப்போளம், அதன் பாதி நிறையாக 250க்கு மணங்கமழும் கருவாப்பட்டை, 250க்கு நறுமண வசம்பு. ஆமென். ஸோ இங்க இது இந்த தண்ணீர் எதை குறிக்கின்றது? யோவான் நற்செய்தி 7வது அதிகாரத்துல 37ல இருந்து 39 வரைக்கும் வாசிங்கன்னா தெளிவாக ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். இந்த தண்ணீர் ஒரு வெளித்தோற்றமான ஒரு தூய்மை, நமக்கு ஒரு ஆழமான ஒரு மாற்றத்தை கொண்டு வராது. ஆனா ஆண்டவர் இயேசு ஆண்டவர்கிட்ட இருந்து வருகின்ற ஒரு தண்ணீர், ஆவியானவர் அவரோட பாடுகள் போன வாரம் நம்ம தியானித்தோம். அவரோட பாடுகள், அவரோட சிலுவை மரணம், அவரோட இறப்பு, அவரோட உயிர்த்தெழுத்துதல் வழியாக நம்ம அவரோட விண்ணகத்துக்கு போற இது வழியாக நம்ம பெறுகின்ற ஆவியானவர் அவரோட நிரப்புதலால அவர் ஜீவ தண்ணீராக நமக்கு வருகின்றார். அது வழியாக நம்ம என்ன பெறுகின்றோம் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். யோவான் நற்செய்தி 7வது அதிகாரத்துல 37ல இருந்து 39 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? அது ஒரு முக்கியமான ஒரு விழாவை பத்தி சொல்லிட்டு அந்த காலத்துல இயேசு ஆண்டவர் நின்று அவர் பேசுறாரு. ஒரு விதமாக அந்த காலகட்ட மக்களாக நம்ம சிந்திக்கும் போது ஒரு முட்டாள்தனமா கூட நமக்கு தோணலாம். ஆனா அதுல ஆழமான அர்த்தங்கள் இருக்கின்றது. யோவான் நற்செய்தி 7வது அதிகாரத்துல 37ல இருந்து 39 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? திருவிழாவின் இறுதியான பெருநாளில் இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில், யாரேனும் தாகமாய் இருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும். மறைநூல் கூறுவது போல அவருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடும் என்றார். தம்மிடம் நம்பிக்கை கொண்டிருப்போர் பெறப்போகும் தூய ஆவியை குறித்தே அவர் இவ்வாறு சொன்னார். தூய ஆவி இன்னும் அருளப்படவில்லை, ஏனெனில் இயேசு மாட்சிப்படுத்தப்படவில்லை. ஆமென். ஆமென். 37வது வசனம் முக்கியமா வாசிங்கன்னா, இந்த திருவிழாவின் கடைசி நாள். இந்த திருவிழா எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஆச்சரியக்குரிய விஷயமா இருக்கும். எல்லா நாளும் காலையில குருத்துவர்கள் தண்ணீரை எடுத்து தலையில வச்சு தண்ணீரை எடுத்து நடந்து போய் அந்த பலிபீடத்துல அவங்க போடுவாங்க. தண்ணீரை எடுத்து அவங்க ஊத்துவாங்க. அந்த ஊற்றுவதற்கு வழியாக எல்லாரும், ஒரு குருத்துவர் 2 குருத்துவர் இல்ல, எல்லா குருத்துவர்களும் போய் அங்க அந்த தண்ணீரை ஊற்றுவாங்க. ஆனா முதல் நாள்ல இது சொல்லல இயேசு ஆண்டவர். 2வது நாள் கிடையாது, கடைசி நாள் 7வது நாள் இந்த தண்ணீரை ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, யாருக்காவது தாகமா இருந்தா ஏன் கிட்ட வாங்க அப்படின்னு. அதோட அர்த்தம் என்ன? இந்த உலக சார்ந்த எந்த பொருளாக இருக்கட்டும், எந்த உறவாக இருக்கட்டும், எந்த விஷயமான நம்ம தாகங்கள் நம்ம உள்ளத்துல இருந்தாலும் சரி, அது நமக்கு நிறைவு தராது. ஆண்டவரால் மட்டுமே இந்த நிறைவு தர முடியும். சமாரிய பெண்கிட்ட இந்த தண்ணீரை பத்தி அவர் பேசுறாரு. நான் கொடுக்கும் தண்ணீர் உனக்கு தாகமே இருக்காது உறுதியா சொல்றாரு. ஏன்னா அந்த பெண்மணி 5 கணவர்கள் ஒருத்தரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு திருப்தி தராது. நீ பல விதமான வழியில நீ இந்த திருப்தி வரும், இந்த மனிதர்கிட்ட வரும், இந்த விதத்துல வரும் அப்படின்னு சொல்லி நீ முயற்சி செய்திருக்கிற. ஆனா எந்த விதத்திலையும் உனக்கு வராது. நான் உனக்கு தருகின்ற தண்ணீர் வழியாக மட்டுமே, ஆவியானவரால் மட்டுமே உனக்கு இந்த நிறைவான ஒரு திருப்தி உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். அது எப்படி நமக்கு பெற்று தருகின்றார் அப்படின்னு பார்ப்போம். யோவான் நற்செய்தி 19வது அதிகாரத்துல 34. யோவான் நற்செய்தி
19ஆம் அதிகாரத்துல 34வது வசனம், முக்கியமான ஒரு வசனம். அவர் விழாவிலிருந்து அவரோட விழாவிலிருந்து அவரு தண்ணீரும் ரத்தமும் நமக்கு வழிந்து அவர் கொடுத்திருக்கின்றார். அதை நம்ம சாதாரணமாக நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம வந்து அத ஆ அது வந்து அதுக்கு நம்ம விலை கொடுக்க வேண்டியிருக்கு. யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரத்துல 34 வாசிக்கிறீங்களா? ஆனால் படை வீரர்கள் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. ஆமென். ஆமென். ரத்தமும் தண்ணீரும் அவரோட பாடுகளால் நமக்கு அவரோட ஆவியானவர் நமக்கு நம்ம பெறுகின்றோம். பழைய ஆகமத்துல இந்த இந்த இது கிடையாது நமக்கு. ஊற்று தண்ணீர் நமக்கு இல்ல. பல பேர் வந்து சில பேருக்கு மட்டும் ஆவியானவர் பெற முடியும். ஆனா எல்லாருக்கும் அது கிடையாது. ஆனா எசேக்கியேல் காலகாலமாக இந்த ஆவியானவர் நம்ம பெறணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்பட்டிருக்கின்றார். இந்த ஆவியானவர் வழியாக இன்னும் நம்ம ஆழமா தியானிப்போம். எசேக்கியேல் நூல் 47வது அதிகாரம் 1 - 12 வரைக்கும் நம்ம வந்து வாசிப்போம். அதுல எப்படி ஆவியானவர் வர வர கொஞ்சம் இல்ல, இந்த கால் வரைக்கும் கிடையாது, முட்டி வரைக்கும் கிடையாது, முழுமையாக நம்ம நிரப்பப்படணும். எசேக்கியேல் நூல் 47வது அதிகாரத்துல 1 - 12 வரைக்கும் இதை மெதுவாக நல்லா தெளிவாக நம்ம வந்து ஆழமாக தியானிப்போம். எல்லாரும் விபிலியை எடுத்து வாசிங்க, உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன். வாசிக்கிறீங்களா? அம்மனிதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாக அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளி வாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஓர் அளவு நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள அத்தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்து சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்போது அது ஆறாக ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத ஆறாய் ஓடியது. அவர் என்னிடம், மானிடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அரபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். மீனவர் கடலோரமெங்கும் நிற்பர். ஏன் கேதியில் இருந்து எனக்லைம் வரை வலைகளை விரிக்க இடம் இருக்கும். மீன்களோ பெருங்கடலின் மீன்கள் போல பல வகைப்பட்டவையாய் இருக்கும். ஆயினும் உவர் மற்றும் சதுப்பு நிலங்கள் வளமை பெறா. அவை உப்பளங்களுக்காய் விடப்படும். பல வகையான பல மரங்கள் ஆற்றின் இரு மருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றுக்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். ஆமேன். ஆமென். கனி வந்து மருந்தாகவும் இலைகள் குணப்படுவோம். ஆவியானவர் வந்தார் அப்படின்னு சொன்னா நிறைவானவர் அவரு. வேற எதுலயும் இந்த நிறைவு கிடைக்காது. பல அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்துருப்பீங்க. இந்த லேஸ் வந்து 1 பத்தாது உங்களுக்கு. 1+ அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கோம், நெவர் செட்டில். நம்ம வந்து இந்த உலக சார்ந்த பொருட்கள் விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து ஒரு திருப்தியில ஒரு சமாதானத்துல வராது. நம்ம யாரோ ஒரு நபரை நேசித்திருந்தாலும் சரி, நமக்கு வந்து இன்னும் அதிகமாக அவங்க எதிர்பார்ப்புகள் நமக்குள்ள நம்ம
நம்ம வாழ்க்கையில நமக்கு அதிகமா எதிர்பார்ப்புகள் தான் இருக்குமே ஒழிய, நமக்கு ஒரு நிறைவு வர்றது அப்படின்றது, ஆவியானவர் வந்தார் ஒழிய அது வராது. பல இந்த உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இது வருகின்ற ஒரு டிவோர்ஸ் நெறைய இந்த வருகின்ற ஒரு டிவோர்ஸ் இந்த கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னா, வர பிரச்சனை என்னன்னா, இப்ப அந்த அளவுக்கு ஒரு அன்பு இல்ல அப்படின்றது. நான் முன்னாடி இருந்த மாரி ஒரு லவ் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. பல செலிபிரிட்டீஸ் அவங்க வந்து இப்போ டிவோர்ஸ் எதுக்காக பண்றாங்க அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு வந்து பெரிய வெறுப்புலாம் இல்ல. எங்களுக்குள்ள வந்து ஒரு அந்த முன்ன மாரி இருந்த ஒரு அன்பு இல்ல. ஏன்னா, இந்த கிரேக்க மொழியில பார்த்தீங்கன்னா, 4 விதமான அன்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு இந்த ஈராஸ், இன்னொன்னு வந்து அந்த ஃபீலியே அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து ஸ்டோர்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேமிலியல் லவ். இன்னொன்னு வந்து இந்த செக்சுவலான ஒரு லவ். இன்னொன்னு வந்து 3வது அப்படின்றது அ ஒரு விதமான ஒரு என்ன சொல்லணும்னா, ஒரு ஃப்ரெண்ட்லி லவ். இதெல்லாம் கூட ஒரு அழிவுக்குரிய ஒரு விஷயங்கள். இந்த 3மே. ஈரோஸாவா இருக்கட்டும், செக்சுவலா இருக்கட்டும், இல்ல நட்புக்குரிய ஒரு சில நட்புகள்லாம் வந்து பிரிந்து கூட ஒரு அ பிரிந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஆனா ஆண்டவர் தருகின்ற நிறைவான ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரத்துல 5வது வசனம், ஆவியானவர் வழியாக நம்ம பெறுகின்ற கடவுளின் அன்பு நம்ம நிறைவாக நம்ம பெறும்போது இந்த ஒரு இந்த ஒரு ஒரு பிரிவினை வராது. ஏன்னா இந்த அன்பு ஒரு முடியாத ஒரு நிலையான அன்பு. அதுக்கு வந்து ஒரு முடிவே இல்ல. அத நம்ம பெறுவதும் கிடையாது. அதனால நம்மளால குடுக்கவும் முடியறது கிடையாது. அதுதான் இங்க நம்ம குடும்பத்துல அனைத்து குடும்பத்திலயும் வந்து பிரச்சனைகள் அப்படின்றது இதனால தான். இந்த ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரத்துல 5வது வசனம். வாசிக்கிறீங்களா? அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. ஆமென். ஆமீன். ஆவியானவர் வழியாக நம்ம இரக்கம் பெறுகின்றோம், கிருபையை பெறுகின்றோம், அவரோட பிதாவின் அன்பையும் நம்ம பெறுகின்றோம். அந்த நிறைவு இருந்தால் அதில் அவர் சந்தோஷத்தையும் நமக்கு தருவார். நிறைவாக இருக்கும், நமக்கு சமாதானம், நம்ம வந்து இது பெறுவோம். இந்த மாதிரி ஒருத்தர் பெற்றவர் பத்தி நம்ம தியானிப்போம். ஒருத்தர் பெற்றார், அவர் அந்த அன்பை ஒரு நிறைவாக பெற்றுகிறார். இசஹாக், ஐசக் வந்து அந்த அன்பை பெற்றிருந்தார். தொடக்க நூல் 24வது அதிகாரம் 63 67. அந்த நிறைவாக பெற்றவர் அவரோட அம்மா இறந்திருந்தாலும் அவர் வந்து அந்த ஆண்டவரோட ஒரு ஆழமான ஒரு உறவுல இருந்தார். தொடக்க நூல் 24வது அதிகாரத்துல 63 67 வரைக்கும் அவர் எந்த விதத்துல அவர் வருகின்ற ஒரு கல்யாணத்தை அவர் பார்க்கிறார் அப்படின்னு பார்ப்போம். அந்த உறவை ஆண்டவர் கொண்டு வருகின்ற உறவை எந்த விதத்துல வந்து உடல் இச்சலை வழியாக பார்ப்பதுக்கு பதிலாக ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றதுக்கு அப்புறம் வந்து அவர் நேசிக்கின்றார். வாசிக்கிறீங்களா? தொடக்க நூல் 24ல 63 67. வெளியே வயல்புறம் சென்றபோது அவர் கண்களை உயர்த்தி பார்த்தபோது ஒட்டகங்கள் வருவதை கண்டார். ரெபேக்காவும் கண்களை உயர்த்தி ஈசாக்கை பார்த்தார். உடனே அவர் ஒட்டகத்தை விட்டு இறங்கினார். அவர் அந்த வேலைக்காரரிடம், வயலில் நம்மை சந்திக்க வந்து கொண்டிருக்கும் அவர் யார் என்று கேட்டார். அவ்வேலைக்காரரும் அவர்தாம் என் தலைவர் என்றார். உடனே ரெபேக்கா தம் முக்காடை எடுத்து தம்மை மூடிக்கொண்டார். அப்பொழுது அவ்வேலைக்காரர் ஈசாக்கிடம் தாம் செய்தது அனைத்தையும் பற்றி கூறினார். ஈசாக்கு தம் தாயார் சாராவின் கூடாரத்துக்குள் ரெபேக்காவை அழைத்து சென்று மணந்து கொண்டார். அவரும் ஈசாக்கு மனைவியானார். அவர் ரெபேக்கா மீது அன்பு வைத்திருந்தார். இவ்வாறு தம் தாயின் மறைவுக்கு பிறகு ஈசாக்கு ஆறுதல் அடைந்தார். ஆமென். ஆமென். அவரு மணந்ததுக்கு அப்புறம் வந்து அவர் நேசிக்கின்றார். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றதுக்கு அப்புறம் அவர் வந்து நேசிக்கின்றார். மணந்ததுக்கு அப்புறம் ஆண்டவரோட ஆசீர்வாதத்தோடு அவர் நேசிக்கின்றார். இதே வந்து இன்னொரு ஆளு, இதே தொடக்க நூல் தான், அதே தொடக்க நூல்ல இன்னொரு ஆளு வந்து எப்படி அவரோட பிள்ளையோட கிராண்ட் சைல்டு தான் யாக்கோபு. இது எந்த விதத்துல இந்த ஒரு கல்யாணத்தை வந்து எந்த விதத்துல அவர் எடுக்கிறார் அப்படின்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் மாடர்ன் ஆயிட்டான்னு கூட சொல்லலாம். 29வது அதிகாரத்துல ரேச்சல் அவரோட மனைவியை பார்க்கும்போது அவர் எந்த விதத்துல அவர் எடுக்கிறார் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல வந்து நேசிக்கின்றார், அதுக்கப்புறம் அந்த உறவுல வந்து செல்கின்றார்.
அந்த உறவை நோக்கி மட்டும் பயணம் செய்கின்றார். அவர் தியானிக்கின்ற மனிதனாக இல்லை. ஆண்டவர் திருமணம் தெரியணும் ஆசைப்படுகின்ற மனிதனாக இல்லை. ஆனா ஐசக் அந்த மாதிரி கிடையாது. ஆவியானவரால் நிரப்பப்பட்ட மனிதனாக இருந்தார். தொடக்க நூல் 29வது அதிகாரத்துல 9-18 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? இப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் ஆடு மேய்ப்பளான ராகேல் தன் தந்தையின் ஆடுகளை ஓட்டிக் கொண்டு வந்தாள். ராகேல் தன் தாய் மகன் லாபானின் மகள் என்றும் ஆடுகள் அவருடையவை என்றும் யாக்கோபு கண்டார். எனவே கிணற்றை மூடியிருந்த கல்லை புரட்டி தன் தாய் மகன் லாபானின் மந்தைக்கு தண்ணீர் காட்டினார். பின் ராகேலை முத்தமிட்டு கதறி ஆழ்ந்த தண்ணீர் விட்டார். பின்பு தாம் அவள் தந்தைக்கு உறவினர் என்றும் ரெபெக்காவின் மகன் என்றும் அவளுக்கு தெரிவிக்க உடனே அவள் ஓடி போய் தன் தந்தையிடம் சொன்னாள். தன் சகோதரின் மகன் யாக்கோபு வந்த செய்தி கேட்டவுடன் லாபான் அவருக்கு எதிர்கொண்டோடி அவரை அரவணைத்து முத்தமிட்டு தன் வீட்டுக்கு அழைத்து சென்றான். அங்கு யாக்கோபு தமக்கு நேர்ந்தவற்றையெல்லாம் எடுத்துரைத்தார். லாபான் அவரிடம், நீ என் எலும்பும் சதையும் அல்லவா என்றான். அவனுடன் அவர் 1 மாத காலம் தங்கியிருந்தார். ஆமேன். ஆமேன். அவரோட ஐம்புலங்கள் அவர் வழி நடத்துகின்ற விதத்துல, அவரோட ஆசைகள் வழி நடத்துகின்ற விதத்துல அவர் முன்னாடி சென்று கொண்டிருந்தார். 18வது வசனம், தொடக்க நூல் 29வது அதிகாரத்துல 18வது வசனத்தை பாத்தீங்கன்னா, ராகேல அவர் நேசிக்கின்றார். அதுக்கப்புறம் நான் ராகேலுக்காக எது வேணா செய்யறதுக்கு தயார் அப்படின்றார். ஆனா இது எந்த விதத்துல அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இது எந்த விதத்துல போய் நிக்குது அப்படின்றத பார்ப்போம். 30வது அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம், இந்த 3 வசனங்கள்ல உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது. ஆவியானவரோட நிரப்புதல்ல அவர் தருகின்ற அன்புல நம்ம செயல்படுகின்ற மக்களாக ஆகாமல் அந்த குடும்பம் வளர்றதுக்கு அங்க தடைகள் நிறைய வரும். அந்த அன்பு அப்படின்றது கோபமாக மாறும். அந்த அன்பு அப்படின்றது நிலைச்சு இருக்காது. வாசிக்கிறீங்களா? தொடக்க நூல் 30வது அதிகாரத்துல 1. தாம் யாக்கோபுக்கு பிள்ளை பெறவில்லையே என்று ராகேல் தன் சகோதரி மேல் பொறாமை கொண்டார். அவர் தன் கணவனை நோக்கி, நீர் எனக்கு பிள்ளைகளை தாரும், இல்லையேல் செத்து போவேன் என்றார். யாக்கோபு அவர் மீது சினம் கொண்டு, நான் என்ன கடவுளா? அவரல்லவா உனக்கு தாய்மை பேறு தராதிருக்கிறார் என்றார். அப்பொழுது ராகேல், இதோ என் பணிப்பெண் பில்கா, நீர் அவளோடு கூடி வாழ்வீர். அவள் எனக்காக பிள்ளை பெற்று என் மடியில் வைக்க நானும் அவள் மூலம் பிள்ளை பேறு பெறுவேன் என்றார். ஆமேன். ஆமேன். இதே ஐசக் ரெபெக்காவுக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செய்யறாங்க? ஐசக் ரெபெக்காவுக்காக ஜெபிக்கின்றாங்க. அப்போ ஆண்டவரோட கிருபை அங்க இறங்குகின்றது. தொடக்க நூல் 25வது அதிகாரத்துல 21வது வசனத்துல பார்க்கலாம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார், அவர் பிள்ளை பெறுகின்றார். ஆனா இங்க நம்ம இயல்புல நடக்கின்ற மனிதர்களாக இருக்கும்போது அங்க உண்மையான ஆவியானவர் அங்க அன்பு இல்லை அப்படின்ற போது என்ன நடக்கும்? சண்டைகள் தான் வரும், பிரச்சனைகள் தான் வரும், கோபம் தான் வரும். ஆண்டவர் மேல நம்ம கோபப்பட மாட்டோம். கோபப்பட்டா நமக்கு பிரச்சனை வந்துடும், பயம். அப்போ மனிதர்களோட நம்ம சண்டை போடுறோம். உண்மையான ஒரு நிலையான ஆவியானவரின் அன்புல நிரப்பப்பட நம்ம ஆசைப்படணும். ஆவியானவர் உண்மையா நம்ம நிரப்பினார் அப்படின்னு சொன்னா சூழ்நிலைகள் நம்ம சரியாகலனாலும், பிரச்சனைகள் அதிகமா இருந்தாலும் நம்ம அன்பு செய்வதற்கு நமக்கு கிருபை நம்ம பெறுவோம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4-7 வரைக்கும், 4-8 வரைக்குமே வாசிங்க. அன்பு முடியாத ஒரு அன்பு, நிலையான அன்பு, ஆவியான ஒரு பிதாவின் அன்பு நம்ம நிரப்பப்பட நம்ம ஜெபிக்கணும். வாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 13:4-8 வரைக்கும். அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒழிந்து போம், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஒழிந்து போம், அறிவும் அழிந்து போம். ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஏனெனில் நமது அறிவு அரைகுறையானது,
நாம் அரைக்குறையாகவே இறைவாக்கு உரைக்கிறோம். நிறைவானது வரும்போது அரைக்குறையானது ஒழிந்து போம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன். குழந்தையின் மனநிலை பெற்றிருந்தேன். குழந்தையைப் போல எண்ணினேன். நான் பெரியவனான போது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன். ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்களாய் காண்கிறோம். ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நான் அரைகுறையாய் அறிகிறேன். அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. ஆமென். ஆமென். இந்த தலை சிறந்த அன்பினால நிரப்பப்பட ஆவியானவரால இயக்கப்படணுமா? நம்ம ஆசைப்படணும். உங்க தாகத்திற்கு ஏற்றபடியாக ஆண்டவர் நம்ம முதல் வாசிச்ச வசனம் என்ன? முக்கியமா நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு வசனம் சொல்லலாம். யோவான் நற்செய்தி 7:37-39. உங்க தாகத்துக்கு ஏற்றபடியாக ஆவியானவரால நிரப்பப்படுவீர்கள். தாகமாக நம்ம ஜெபிக்கணும். நம்ம தாகத்தோட ஆவியானவர் நம்ம கேட்கணும். நம்ம ஆண்டவரை ஆசீர்வதிக்கும் தியானிக்கும் போது ஆவியானவரால நம்ம நிரப்பப்படுவோம். ஒவ்வொருத்தருக்குமே உங்க தாகத்துக்கு ஏற்றபடியாக நீங்க நிரப்பப்படுவீங்க. கலாத்தியர் 5வது அதிகாரத்துல ரெண்டுமே நமக்குள்ள போராட்டங்கள், அன்றாட நாள் போராட்டங்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. இந்த கடவுளின் அன்பை நம்ம பிரதிபலிப்பதற்கும் அப்பதான் நம்ம அவர் சீடர்கள் நம்ம அழைக்கப்படுவோம். வேற எந்த விதத்திலையும் நம்ம அவர் சீடர்கள் அழைக்கப்பட மாட்டோம். நம்ம காட்டுகின்ற அன்பை பொறுத்துதான். இது எளிதான ஒரு விஷயம் சொல்லல. ஆனா அன்றாட நாள் ஆவியானவர் நம்ம கிட்ட சொல்றாரு, நீ இந்த மாதிரி இந்த விதத்துல நீ அன்பு செய்ய, இந்த விதத்துல நீ செயல்படு அப்படின்னு சொல்லி அவருக்கு கீழ்ப்படியும் போது நம்ம அந்த அன்பை பிரதிபலிக்கின்றோம். கலாத்தியர் 5வது அதிகாரத்துல 15 இல்ல 16 24 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? கலாத்தியர். எனவே நான் சொல்கிறேன், தூய ஆவி தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். அப்போது ஊழியர்களின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊழியர்களின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது. தூய ஆவி விருப்பம் ஊழியர்களுக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஊழியர்கள் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரந்தமை, கெட்ட நடத்தை, காமவரி, சிலை வழிபாடு, புலிசூரியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போது மீண்டும் சொல்கிறேன். ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்துக்கு இடமில்லை. கிறிஸ்து இயேசுக்கு உரியவர்கள் தங்கள் ஊழியர்களை அதன் இழி உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த தூய ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயல்வோம். வீண் பெருமையை தேடாமலும், ஒருவருக்கு ஒருவர் எரிச்சல் ஊட்டாமலும், ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக. ஆமென். ஆமென். ஒவ்வொருத்தரும் ஆவியானவரோட நிரப்புதலால, பிதாவின் அன்பினால நிரப்பப்பட, அவருடைய இரக்கத்தினால நம்ம நிரப்பப்பட, அவரோட ஆவியானவர் நம்ம நிரப்பும் போது எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கனிகள் கொடுப்போம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி கனிகள் கொடுக்கறதுக்கு ஆவியானவர் நம்மளை உதவி செய்வார். அவர் நம்மளை கைவிட மாட்டார். திருவெளிப்பாடு 22வது அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிப்போம். அந்த நம்ம கொடுக்கின்ற கனி வழியாக நம்ம ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துவோம். திருவெளிப்பாடு 22:1-5 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? பின்பு அந்த வானத்தர் வாழ்வு அளிக்கும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்த ஓர் ஆற்றை எனக்கு காட்டினார். அது கழிவு போல் ஒளிர்ந்தது. அது கடவுளும் ஆட்டுக்குட்டியும் வீற்றிருந்த அரியணையிலிருந்து புறப்பட்டு நகரின் தெரு நடுவே பாய்ந்தோடியது. ஆற்றின் இரு மருங்கும் வாழ்வு தரும் மரம் இருந்தது. மாதத்திற்கு ஒரு முறையாவது அது ஆண்டுதோறும் 12 முறை கனிகள் தரும். அதன் இலைகள் மக்களினங்களை குணப்படுத்தக்கூடியவை. சாபத்துக்கு உள்ளானது எதுவும் நகரில் இராது. கடவுளும் ஆட்டுக்குட்டியும் வீட்டிற்கும் அரியணை அங்கு இருக்கும். கடவுளின் பணியாளர்கள் அவரை வழிபடுவார்கள்.
அவரது முகத்தை காண்பார்கள். அவரது பெயர் அவர்களுடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கும். இனி இரவே இராது. விளக்கின் ஒளியோ கதிரவனின் ஒளியோ அவர்களுக்கு தேவைப்படாது. ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் அவர்கள் மீது ஒளி வீசுவார். அவர்கள் என்றென்றும் ஆட்சி புரிவார்கள். ஆமென். ஆமென். நம்ம ஒன்றும் நம்மளை மீறி போகாது. ஆண்டவரோட ஒளி நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது நம்ம பாதைகள் எந்த வழியில நம்ம செல்லணும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார். உள்ளத்தை அர்ப்பணிப்போம், முழுமையாக அர்ப்பணிங்க. நிறைவானவர் நம்ம உள்ளவர் இப்பவே வரும். நிறைவானவர் ஆண்டவரே, ஆவியானவரே வாரும் ஐயா, நிரப்புங்க. பல விதமான ஆசைகள் வழியாக உங்களை விட்டு விலகி சென்றிருக்கிறோம், எங்களை மன்னியும். இரத்தத்தால் எங்களை கழுவும். ஜீவ தண்ணீரை எங்கள் உள்ளிலும் எங்கள் மேலும் எங்களை கழுவும். ஜீவ தண்ணீரால எங்களை கழுவும், எங்களை தூய்மையாக்கும். நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும். எங்களை முழுமையாக நிரப்பி வழிந்தோடுகின்ற ஒரு ஆறாக மாற எங்களுக்கு ஆயத்தப்படுத்தும். ஆவியானவர் கீழ்ப்படுகின்ற ஒரு கிருபை எங்களுக்கு தாரும். பிடிவாத குணத்தை எங்களை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. முழுமையாக ஒரு கீழ்ப்படுகின்ற கிருபை எங்களுக்கு தாரும். இரத்தத்தால் எங்களை கழுவும். கண்களும் காதுகளும் திறக்கப்படட்டும். இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Peace be with you. God bless you.